ليس فيها. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாளை மறுமையில் ஒரு மனிதனை அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான், அவனுடன் பேசவும் மாட்டான், அவனை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான், தூய்மைப்படுத்தவும் மாட்டான். அப்படிப்பட்டவன் யார்? ஒரு தொண்டன் தன்னுடைய சுயநலத்திற்காக மட்டும், தன்னுடைய உலக ஆதாயத்திற்காக மட்டும் ஒரு தலைவனை விசுவாசம் காட்டுவான், பின்பற்றுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரஜுலுன் பாயா இமாமன் லா யுபாயுஹு இல்லா லிதுனியாஹு. தன்னுடைய உலக ஆதாயத்திற்காக மட்டும் ஒரு தொண்டன் ஒரு தலைவனை பின்பற்றுவான், விசுவாசம் காட்டுவான். ஃபைன் ஆத்தாஹு மின்ஹா ரலிய. அந்த தலைவனிடமிருந்து கௌரவம், அந்தஸ்து, பணம், பதவி, புகழ் எல்லாம் கிடைப்பதாக இருந்தால் அவனை புரிந்து கொள்வான், விசுவாசம் காட்டுவான், அவனுடைய காலையாவது விழுவான். ஏன்? அவனுக்கு லாபம் கிடைக்குது, உலகம் கிடைக்குது, பணம் கிடைக்குது, அந்தஸ்து கிடைக்குது, கௌரவம் கிடைக்குது. ஆனால் வைல்லம் யோத்தி மின்ஹா சகித்த. அந்த தலைவனிடமிருந்து எதுவும் கிடைக்கவில்லை என்றால், கௌரவம், அந்தஸ்து, பணம், புகழ் எதுவுமே கிடைக்கவில்லை என்றால் அவன் கோபப்படுவான். இவனுடன் நாளை மறுமையிலே அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான், பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.